ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உணவே மருந்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். பேசலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவில் எடுத்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். இது என்னென்னா, இப்போ வெந்தயத்தை நம்ம வெறுவானில் வச்சு வறுத்து ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். வறுத்துட்டு வெறுவானலில் அதை கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, ரொம்ப நைஸாக பவுடரும் இல்லாமல் குறகணும் இல்லாமல் திட்டமான பதத்தில் வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இதை டெய்லி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அதான் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, இன்சுலின் அது ஊசி போட்டுக்காதவங்க அதை யூஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் மாத்திரை எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்போ நான் எனக்கு ஒரு நேரம் இருக்குது, ஒரு நேரம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த மாதிரி வெந்தயத்தை தான் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் கொண்டு வந்து மாத்திரை மட்டும் கம்மி பண்ணி இப்போ போட்டுட்ருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்ததுனால எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் மாத்திரை எடுத்துக்கல. ஆனால் இந்த மாதிரி வெந்தயத்தை யூஸ் பண்ணி எனக்கு பரவாயில்ல, உடம்பு ப்ராப்ளம் எல்லாமே நல்லா இது குறைஞ்சிருக்கு. உடம்பும் சுகர் நான் இதில் கண்ட்ரோலில் வச்சுட்டு இப்போ நல்லா இருக்குது உடம்பு. அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இது போட்டுட்ருக்கேன். இது காலை நேரத்தில் நம்ம வெறும் வயிற்றுல இந்த எந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தைராய்டு இருக்குது, நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஆனாலும் அந்த டேப்லெட் போட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே நான் இதை போட்டு நம்ம அளவு தான் மாறுபடும். எனக்கு நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு மீடியமான இதில் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஸ்பூனால், பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என் சிஸ்டர் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 ஸ்பூன் போட்டுக்கிறதா சொல்லுவாங்க. நான் இதில் அரை ஸ்பூன் அளவு தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பயங்கரமான அளவுலாம் ஒன்றும் சுகர் அவ்வளோவா இல்லை. அப்பப்போ வரதும் போகிறதும் சாப்பாட்டு மூலிமா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குது. இது எல்லாருக்கும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஊற வச்சு சாப்பிட்டா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.